இருக்கு. பேக் இங்கதான் இருக்கு. ஷடோஜா, ஷடோஜா, இங்க வாமா. என்ன பாட்டி? இங்க பாரு ஷடோஜா, ஸ்கூல் பேக்லாம் இங்கதாமா இருக்கு. ஆமா இங்கதான் இருந்திருக்கு. நான் அந்த பக்கம் இருக்கும்போது தேடிட்டு வந்தேன் பாட்டி. இல்லம்மா இங்கதான் இருக்கு. நல்ல பேக்கா பாட்டி செலக்ட் பண்ணுமா? சரி பாட்டி. நல்ல ஒரு 4-5 வருஷம் உழைக்கிற மாதிரி பேக்கா பார்த்து வாங்கணும். யார்கிட்ட கேட்டா நல்ல பேக்கா எடுத்து காட்டுவாவே. எல்லா பேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்மளுக்கு சரியா எது நல்லதுன்னு தெரியலையே. எப்போ தம்பிங்க வாப்பு. எனக்கா என்ன வேணும்? என்ன பாக்குறீங்க? எப்போ ஸ்கூல் பேக் வாங்க வந்தேப்பூ. என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நல்ல பேக்கா, கிளியாத பேக்கா கொஞ்சம் எடுத்து தாப்பு. ஒரு 5-6 வருஷமாவது நல்ல பிளக்குற மாதிரி பேக்கா எடுத்து தாப்பு. ஏக்கா அது நீங்க வச்சுக்கிறத பொறுத்து எத்தனை வருஷம்னாலும் கலக்கும்க்கா. எப்போ ஸ்கூலுக்கு நான் போவேலப்பூ. என்னை பார்க்கும்போது உனக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மாதிரி தெரியுதோ? என்னை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுதோ? பாட்டி உங்க தலையை பார்த்தாலே வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிருவான். இதுல காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் தான் பேசிட்டு இருக்கேன். இருங்க பாட்டி, முந்திரி கட்ட மாதிரி முந்த வேண்டியது. இல்லம்மா ஷடோஜா, நானும் பேக் வாங்க தானே வந்திருக்கேன். பேக் வாங்க வந்திருக்கேன்? நீங்க என்ன முதுகுல மாற்ற பேக் வாங்க வந்திருக்கீங்க? வெளியூருக்கு தூக்கிட்டு போற பேக் தானே. வீட்டுல இருக்க கட்ட பையே உங்களுக்கு அதிகம். இல்ல பேக் வாங்க பையன் எடுத்து வந்திருக்காங்க. முதல்ல நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல பேக்கா பார்த்து வாங்குறேன். அதுக்கு ஒரு நீங்க வாங்குங்க. ஓ சரிம்மா. எப்ப தம்பி நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல பூ. என் பிள்ளைகள் தான் போகுது. என் பிள்ளைகளையும் முதுகுல மாட்டிட்டு போற மாதிரி நல்ல பேக்கா பார்த்து எடுப்பு. நிறைய புஸ்தகம் நோட்டெல்லாம் பிடிக்கிற மாதிரி பேக் எடு. 5-6 வருஷமாவது கிளியாம இருக்கணும் பூ. சரிக்கா எடுத்து தாரேன். ஆனா நீங்க யூஸ் பண்றத பொறுத்துதான் 10 வருஷம் கூட கிளியாதுக்கா. அப்படியே பூ 10 வருஷம் கிளியாதோ? சிம்பு பிங்கி இந்த அண்ணன் சொல்லிட்டு கேட்டுருங்க பூ. 10 வருஷத்துக்கு இந்த பேக் கிளியாதான். அந்த அளவுக்கு பத்திரமா வச்சு பயன்படுத்தணும். சரியா? என்னது ஆர் பேக்கா? ஆர் பேக் இருக்குல? அட பேதி இருப்பேன் பெத்த மோனே. வாரத்துக்கு 6 பேக்குனா மாசத்துக்கு 30 பேக்கு. வருஷத்துக்கு 365 பேக்கு நான் வாங்கி தரணும். நீ சொல்லியபடி கடையில வாங்க முடியாது. நான் தான் பேக்க தயாரிக்க போனேன். நீ கேட்ட உடனே பேக் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்தாலும் என்னதான் சொல்லணும். பழைய பேக்கை தச்சு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்பயே ஒண்ணு குறைஞ்சு போயில. வாங்க வீட்டுல போய் அந்த பேக்கை தச்சு தரேன், எடுத்துட்டு போங்க. புது பேக் வாங்கலான்னு வந்தவளதான் டிஸ்பாயிண்ட் பண்ணி விட்டுட்டா. 6 பேக் ஒரு ஆளுக்கு யாரும் வாங்கி தருவா? வேணும்னா சிம்பு நான் சொல்லி கேட்டுக்க. ஒரு பேக் வாங்கிக்க. இல்லனா இப்பயே என் கூட வாங்க, அந்த பேக்கை தச்சு தரேன். அப்படினா அம்மா சொன்ன மாதிரி ஒண்ணு வாங்கிக்க. எப்ப தம்பி பேக் எடுத்து காட்டு பூ. ஏக்கா இங்க இருக்க பேக் எல்லா பேக்குமே நல்ல பேக் தான்க்கா. எது வேணும்னு சொல்லுங்க, எடுத்து தாரேன். அப்படியே எல்லாமே நல்ல பேக் தானோ? சிம்பு உனக்கு எந்த பேக் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அம்மா வாங்கி தரேன். இவ்வளவு பேக் இருக்கு, எதுக்கு இல்லங்க? நல்ல பாரு சிம்பு, உனக்கு பிடிச்ச பேக் இங்க தான் இருக்கும். என்னல சொல்லியா? டோனி பேக்கா? அப்படியே பேக் வருதாக்கா? டோனி பேக்கு கோனி பேக்கு நிக்கிட்டு. ஷோ கடக்குது வீட்டுக்குள்ளே தான் கிடந்த மாதிரி இருக்கு. உலகத்துல என்ன நடக்குது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஏப்பா தம்பி, இந்த பையன் கேட்ட மாதிரி டோனி பேக் யாரை எடுத்து கொடு. சரிக்கா ஒரு நிமிஷம். மழைக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிருது. நான் ஒரு ஓனர். இந்த ஊர் உலகத்துல என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் தெரியல. இது மழைக்குள்ள எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. பிங்கி உனக்கு என்ன கோனி பேக் வேணுமா? ஏக்கா இந்தாங்கக்கா, உங்க பையன் கேட்ட பேக் இதுதான்க்கா. இத பார்த்தா பேக் மாதிரியா இருக்கு, சட்டை மாதிரில இருக்கு. ஏல சிம்பு கலரே நல்லா இல்ல. இது ஒரு பேக்கால? உன் மண்டை அந்த பேக்க ஒரே கலர்ல இருக்கும். இத மாட்டிட்டு போனீனா மண்டை எங்க இருக்கு பேக்க எங்க இருக்குன்னு கண்டுதான் பிடிக்கணும். இது வேண்டாம் சிம்பு, அம்மா உனக்கு அழகான பேக்க வாங்கி தரேன். ஏல அவனும் வாங்குனா நீனும் வாங்கிடணுமா? அவன் முதல்ல ரேங்க் எடுப்பான், நீ எடுத்துக்கியோ? பேக் தானே வந்து படிக்க போது, நீ படிச்சுக்கிட மாட்ட. எந்த பேக்க கொண்டு போனாலும் படிக்கிற பிள்ளைகள் தான் படிக்கும். இந்த வயசுலயே அவன் வாங்கிட்டான் இவன் வாங்கிட்டான், அதை நானும் வாங்கிடணும்னு நினைச்சேனா படிப்பு மட்டும் ஏறாதுல. ஒழுங்கா படிக்கணும்னா அம்மா சொல்லியது கேளு. சிம்பு அம்மா சொல்லியது கேளு. மஞ்சள் கலர்ல இருக்கு, உடனே அழுக்காங்கிடும். முதல்ல தான் நல்லா இருக்கும், போக போக அது நல்லாவே இருக்காது. சோ கடவுளே. ஷடோஜா அவன் தான் சொல்லியால, இந்த பேக் வாங்கி போட்டாதான் அவனுக்கு படிப்பே மண்டக்குள்ள ஏறுமா.
அந்த பேக்கே வாங்கி கொடுக்க வேண்டியதானம்மா. பாட்டி பேக்ல என்ன இருக்கு பாட்டி? எந்த பேக் வச்சிருந்தாலும் படிக்கிற பிள்ளைகள் ஒழுங்கா படிக்கும். இவன் தான் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்லம்மா, சின்ன பிள்ளைகளும் ஆசைப்பட்டு பாட்டியா வாங்கி கொடுத்துட்டு வச்சுட்டு போட்டோம். இத வாங்கி கொடுத்தாலும் ஒரு மாசத்துக்கு மேல கொண்டு போக வேண்டாம். அழுக்காயிட்டு பழசாயிட்டு எனக்கு வேற பேக் வாங்கி தான்பா. நீங்க சொல்றீங்களே கேட்காக வாங்கி கொடுக்கேன் பாட்டி. எப்ப தம்பி என் பிள்ளை ஆசைப்படியான பேக் எவ்வளவு? ஏக்கா 4999 ஒன்லி. எப்போ நான் பேக்குக்கு வேலை கேட்டேன், என்ன போன் நம்பர் சொல்லிட்டு இருக்க? ஏக்கா போன் நம்பர் இல்லக்கா, பேக் விலை தான் 4999. ஏ அம்மா பேர் ஏற்பா, நான் என்ன ஒரு பேக்குக்கு தானே வேலை கேட்டேன், மொத்த பேக்கு வேலை கேட்டேன். அந்த ஒரு டானி பேக்குக்கு வேற விலையை சொல்லல. ஏக்கா இந்த ஒரு பேக்குக்கு தான் அந்த விலைக்கா. விலைவாசில ஏறி போச்சுக்கா, இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது. நம்ம கடையில எல்லா பேக்கும் 3000 இருந்து தான் ஸ்டார்டிங். இந்த பேக் எல்லாரும் விரும்பி வாங்குறதுனால இந்த பேக்குக்கு மட்டும் விலை ஜாஸ்தி தான்க்கா. விரும்பி வாங்கினா நீனே விலை ஏத்திருவியோ? இல்லக்கா இந்த பேக்குக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. ரொம்ப அநியாயமா தான் இருக்கு. இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டு விலை கம்மியில 2 பேக் எடுத்துட்டு வா. மம்மி எனக்கு டானி பேக் தான் வேணும். மம்மி எனக்கு சிங்சன் பேக் தான் வேணும். என்னது சிங்குஜாங்க பேக் வேணுமா? அது என்ன சிங்குஜாங்க பேக்? மம்மி சிங்சன் சிம்புக்கு கூட தெரியும், நம்ம டிவில பாப்போம்ல கார்ட்டூன். என்னது கார்ட்டூனா? கார்ட்டூன் பார்த்து பார்த்து ஏற்கனவே கண்ணு கெட்டு போய் கிடக்கு. அத வேற என்ன பேக்ல வாங்கி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அந்த பேக்ல வாங்க கூடாது, அம்மா உனக்கு வேற பேக் வாங்கி தரேன். இங்க பார்ப்பா தம்பி, 4 வருஷம் உனக்கு காசு கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி 2 பேக்க தூக்கிட்டு போ. ஏக்கா என்ன கலர்க்கா? சின்ன பிள்ளைக்கு பிடிக்க மாதிரி நல்ல கலரா எடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன். மம்மி டானி பேக் தான் வேணும் மம்மி. எனக்கு சிங்சன் பேக் தான் வேணும். இங்க பாருங்க, 2 பேக்க ஒன்னு சொல்லி கேட்டுக்கிடுங்க. நீங்க கேக்க பேக்ல விலை ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க சொல்லுபடிலாம் வாங்கி தர முடியாது. எந்த பேக் வாங்கினா உனக்கேனே அம்மைக்கு தான் தெரியும். நான் சொல்லி விட்டுக்க மாதிரி என் பேக் வாங்கி தருவா. அதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, வாங்கி தரேன். எனக்கு பேக் வேண்டாம் மம்மி. அப்ப சரி வா, வீட்டுக்கு போவோம். அப்படினா நான் சொல்லி பேக் தான் 2 பேரும் வாங்கணும். ஷடோஜா சிம்பு கண்ணு டோனி பேக்க வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஆட்டி அவனுக்கு வாங்கி கொடுத்தா இவ சிங்குஜாங்க பேக் வேணும்னு கேட்க. அதனால 2 பேருக்கு அவன் ஆசைப்பட்ட பேக்லாம் கிடையாது. நான் ஆசைப்பட்ட பேக் தான் 2 பேரும் கொண்டு போனேன். இந்த வயசுல இவ நினைச்சபடி நடந்தா என்ன நாள் இருக்கு. ஏக்கா இங்க பாருங்கக்கா, இந்த பேக் எல்லாமே 3000 தான்க்கா. எது வேணும்னு பாருங்க. எல்லாம் இந்த மஞ்சள் கலர்லயே எடுத்துக்கிட்டு வா. இங்க பார்ப்பா தம்பி, நல்ல புளு கலர் பச்சை கலர் பார்த்து எடுத்துட்டு வா. ஏக்கா இதுல ஒரு மாடல் பாருங்கக்கா, அந்த கலர்ல கொடுத்துடலாம். அப்படியே பூ, சரி சரி. சிம்பு உனக்கு பார்த்து சொல்லியே எது வேணும் வாங்கி தரேன். அப்படியே நானே செலக்ட் பண்ணிடுறேன். நீங்க சொன்னபடிலாம் பேக் வாங்கி தர முடியாது. டோனி வேணும், சிங்குஜாங்க வேணுமா? தம்பி இந்த மஞ்சள் கலர் பேக் நல்லா இருக்கு, இதுல புளு தந்துரு. அது பக்கத்துல இன்னொரு பேக் இருக்குல்ல, அதையும் தந்துரு. பிங்கிக்கு கரெக்டா இருக்கும். சரிக்கா, பில் போடுற இடத்துல வச்சிருக்கேன். நீங்க வேற ஏதாவது பாக்கணும்னா வாங்க. சிம்பு பிங்கி வேற என்ன பூ வேணும்? மம்மி நோட்டு பென்சில் பாக்ஸ்ல வேணும். சரி போய் வாங்க வாங்க. மம்மி அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தரணும். சரி சரி வாங்க. அம்மம்மா பிள்ளைகளை பெத்தமா தானா வளர்ந்துச்சா, பள்ளியோடம் படிச்சுச்சா, வந்துச்சான்னு இல்ல. எப்ப பாரு அதுதான் வேணும் இதுதான் வேணும் ஒரே அடம். இந்த கடையில என்ன பேக் இருக்கு? ஏக்கா அதெல்லாம் ஹேண்ட் பேக்குக்கா. இந்த பக்கமா பாருங்க, ஸ்கூல் பேக் நிறைய இருக்கு. ஆமா குழந்தைங்க, எல்லாமே பேக்கா தான் இருக்கு பாத்தியா? ஆமாக்கா, ஹேண்ட் பேக், ஸ்கூல் பேக், டிராவல் பேக் எல்லா பேக்கும் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் வாங்கணும் குழந்தை, அப்பதான் நல்ல பேக் எல்லாம் கிடைக்கும். ஆமாக்கா, விலையும் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். குழந்தை நீயே கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடு குழந்தை, நல்லா உழைக்கிற மாதிரி பேக்கா வாங்கி கொடு. 6 மாசத்துல பிச்சிட்டு ஓட்ட விழுந்துட்டு அது விழுந்துட்டு தைக்க போறேன் பாத்துக்க. இந்த முத வச்சால மேல இருக்கு பாரு ப்ளூ கலர்ல, அந்த பேக் நல்லா இருக்கு. அது என்ன விலை போட்டுருக்குன்னு பாரு. ஏக்கா இதுவாக்கா? ஆமா குழந்தை, என்ன விலை போட்டிருக்கு? ஏக்கா அந்த பேக் 7099 ரூபா போட்டுருக்குக்கா. அம்மா அவ்வளவு விலையாவா போட்டிருக்கு? ஆமாக்கா 7099 தான் போட்டிருக்கு. ரோசப்புக்கா விலைக்காக பாக்காதுங்க, பிடிச்சிருந்தா எடுங்கக்கா, நான் பாத்துக்கிட்டேன். வேண்டாம் குழந்தை, அது அவ்வளவு நல்லா இல்ல. பக்கத்துல இருக்க பேக்க பாரு. இதே அக்கா கேட்டிய? ஆமா குழந்தை, அது எவ்வளவு போட்டிருக்கு? ஏக்கா இது 6000 சில்லறதாக்கா. இதை எடுத்துருமாக்கா? இல்ல குழந்தை, சும்மா தான் கேட்டேன். அது அவ்வளவு கலரே சரியில்லை பாத்துக்க. அதுக்கு வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கே அழுக்காகிட்டு வந்துருவான். நல்ல கரும்பச்சை ப்ளூ கலர் அந்த மாதிரி பார்த்து வாங்கணும். சரிக்கா, பார்த்து வாங்குவோம் வாங்க. பாருங்க அந்த பக்கம் கூட நிறைய பேக் இருக்கு. இது என்னல பேக்கு? 2 பக்கமா கயிறு தொங்கிட்டு கிடக்கு. 4 நாள் தாங்கமா பிச்சிட்டு வந்துருவா. ஆயா சுருக்கு பேக் மாதிரி இருக்கு. உனக்கு தான் அம்மா
இருக்கா அவனுக்கு தெரியல பாத்துருங்க. நல்ல பேக்கை வாங்கி கொடுப்போம். அம்மா இந்த பேக் வாங்கிட்டாமா, இது நல்லா இருக்கு. ஆஜி இந்த பேக்ல ஸ்கூலுக்கு சரி வராது, இது காலேஜுக்குனாலும் கொண்டு போலாம். நீ என்ன 2 வருஷம் பள்ளிக்கூடம் தான் படிக்க போற, அதுக்குள்ள இதுக்கு இந்த மாதிரி பேக்லாம் பாத்துக்கிட்டு தெரியா ஜெய்? போய் வச்சிட்டு வா, நம்ம வேற பேக் பார்க்கலாம். அம்மா எனக்கு பிடிச்ச எந்த பேக் எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் சொல்லி எதுக்குமா? இல்ல நீ எடுத்தது நல்ல பேக்கா தான் எடுத்துக்கன்னு சொல்லிருப்பேன். ரூபாய் கொடுத்துட்டு இப்படி உனக்கான பேக்கை வாங்கிட்டு போவ, அதுக்கு தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை வை, வேற பேக் வாங்க, இது வேண்டாம். போங்க, நான் எது எடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. எல்லாரும் என் கூட படிக்கவனால நல்ல பேக்கா கொண்டு வருவாங்க, நான் மட்டும் தான் மோசமான பேக்கா கொண்டு போகணும். அது இங்கதான் இவ்வளவு பேக் இருக்குல்ல, இதை பார்க்கறத விட்டு அங்க எதுக்கு வாடியா? இதுல வந்து பாரு, எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் எடுத்தாரேன். நான் சொன்னா அதுக்கு ஒரு குறைச்சல் வா, நீனே எடு. நான் எந்த பேக்கை செலக்ட் பண்ண மாட்டேன். இங்க பாரு ஜெய், நான் எடுத்தாருவேன், ஆனா 2 வருஷத்துக்கு அந்த பேக்கை தான் கொண்டு போகணும். அடுத்த வருஷம் எனக்கு வேற பேக் வாங்கிதான் நிக்க கூடாது. வேணும்னே கிழிச்சி எடுத்துட்டு வரக்கூடாது சொல்லிவிட்டேன். ஏக்கா அஜய் அப்படிலாம் செய்வானா? செய்வான் குழந்தை, உனக்கு பிடிக்கல அந்த மாதிரி தான் செய்வான் பாத்துக்க. பழைய பேக்க பாத்தீங்கன்னா எப்ப பாரு கிழிஞ்சிட்டு தைக்க போறேன், கிழிஞ்சிட்டு தைக்க போறேன் தான் ஓடுவான். பூமாரி 2 வருஷம் ஒரு பேக்க கொண்டு போதான் செஞ்சா, ஒரு நாள் அவன் கிழிச்சிட்டு வர மாட்டான். இவன் ஒரு வருஷத்துல 10 நாள் பேக்க கிழிஞ்சிட்டு தைக்க போறேன்னு தான் சொல்லுவான். புக் அள்ளிட்டு போறானா இல்ல இரும்பு அள்ளிட்டு போறானான்னு எனக்கே தெரியல. என்ன பூமாரி? எனக்கு பிங்க் கலர் பேக் தான் வேணும். என்னது பிங்க் கலர்னா என்னது? ஏக்கா ரோஸ் கலர் பேக் கேக்காக்கா. ரோஸ் கலர் அது ஓயாம அழுக்காக்கிடுவானே. பூமாரி கொஞ்சம் டார்க் கலரா பார்த்து எடு, அப்பதான் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா துவைக்கலாம். இதை எடுத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா நான் கடந்து துவைச்சிட்டு கிடக்கணும். அம்மா நான் எப்படி எடுத்துட்டு வரேன்னா அப்படியே எடுத்துட்டு வருவேம்மா, அழுக்கே ஆக்க மாட்டேன். எனக்கு பிங்க் கலர்ல தான் பேக் வேணும். நான் ஜூலிக்கு போன் போட்டு கேட்டாவ பிங்க் கலர் பேக் தான் எடுக்க போறேன்னு சொன்னா. எனக்கு பிங்க் கலர்ல தான் பேக் வேணும். அதானே நீங்கள் சுயமா எதையும் யோசிச்சுறாங்க. அவ வாங்கிட்டா, இவ வாங்கிட்டா, அவன் வாங்கிட்டா, இவ வாங்கிட்டான்னு சொல்லிக்கிட்டே தெரியுங்க. குழந்தை அவளுக்கு அவ கேட்ட கலர்ல எடுத்து கொடுத்துரு. அம்மா அவளுக்கு மட்டும் அவ கேட்டது வாங்கி கொடுக்கல, எனக்கு நான் கேட்டது வாங்கிட்டாமா. ஏல அவ கலர் தான் அது வேணும்னு கேட்டிருக்கா. உன்ன மாதிரி உனக்காத பேக்கெல்லாம் கேட்கல. நல்ல பேக்க எடுத்துக்கா ஜெய். நான் ஒண்ணு செலக்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க. நல்ல பேக்க வாங்கி தந்தா சரி. அஜய் நீயே உனக்கு பிடிச்ச செலக்ட் பண்ண அஜய், நானே வாங்கி தாரேன். குழந்தைக்கு அந்த பக்கம் பலமா அங்கதான் நல்ல நல்ல பேக்கெல்லாம் இருக்கு. வேண்டாம் ஜெய், இதுல எடு. ஏம்மா இந்த பேக் எப்படி இருக்கு? பிடிச்சிருந்தா எடுத்துக்கா ஜெய். மேல கொஞ்சம் கம்மியா இருக்கான்னு பாத்து எடு. ரோசப்பக்கா நீங்க விலையெல்லாம் பார்க்காங்க, எந்த விலையா இருந்தாலும் நான் எடுத்து கொடுக்கேங்கா. அஜய் உனக்கு பிடிச்ச பேக் எடுத்துக்க அஜய். சரி குழந்தைக்கா. குழந்தைக்கா எனக்கு பிடிச்சது பிங்க் கலர். பிங்க் தானே, எடுத்துக்க போச்சு. இந்த தான் இருக்கு, எடுத்துருவான். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாக்கும், அடையாளம் காட்டும் பொய்யை சொல்லாதது, பொய்யை சொல்லாதது. கண்ணை நம்பாதே, கண்ணை நம்பாதே. இந்த சரோஜா என்னால பயணம் போனா ஸ்கூல் பேக் வாங்கி நின்னுட்டு இருந்தா. ஏதோ பென்சில் டப்பா வாங்க போறேன்னா திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆளை காணாம போயிட்டா. எல்லாத்தையும் வாங்கி முடிச்ச பிறகுதான் நம்மள தேடுவாளோ. ஏலே முள்ளாளி தலை எங்க வா. என்ன பாட்டி? எப்ப தம்பி என் கூட வந்தாலே சரோஜா, அவளை பாத்தியா? சரோஜாவா? யாரு? அடால என் கூட 2 சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தால, அவளை எங்க பாத்தியா? பாட்டி அந்த அக்கா அந்த பக்கம் நிக்காங்க. அப்படியா, என்ன வாங்கிட்டு இருக்கா? நோட்டு பென்சில் பாக்ஸ்ல வாங்கிட்டு இருக்காங்க பாட்டி. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் நோட்டு குச்சி டப்பாலாம் வாங்கிட்டு போய் மறுபடியும் பள்ளிக்கூடத்திலேயே சேர போறேன். இல்ல பாட்டி, நீங்க வேற ஏதாவது பாக்குறீங்களான்னு கேட்டேன். பாக்கணும் பாக்கணும். என்னது பாட்டி? எனக்கு ஒரு பேக் வேணும். நான் வெளிநாடு வரைக்கும் ஒரு டூர் செல்ல போறேன். அந்த வெளிநாட்டுல பார்த்த உடனே எல்லாரும் அசந்து போற மாதிரி ஒரு நல்ல பேக்கா கொடுப்பா தம்பி. பார்த்த உடனே அசந்து போற மாதிரியா? ஆமா, நான் என்ன உள்ளூருக்குள்ளேயே டூர் போறேன், வெளிநாட்டுக்கு போறேன். அதனால நல்லதா ஒரு டிராவல் பேக் கொடு. சரி பாட்டி. 5000ல தட்டுமா 10,000ல தட்டுமா? ஏ அம்மா, ஒரு சின்ன பேக் 5000 10,000மா? இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? இல்ல பாட்டி, 1000 ரூபாய்ல கூட பேக் இருக்கு. நீங்க தானே வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, அதான் விலை அதிகத்துல தட்டுமான்னு கேட்டேன். எப்ப தம்பி 5000 10,000னா நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும் பாட்டி. அந்த பக்கம் தான் பேக் இருக்கு, வாங்க பாட்டி காட்டுறேன். சரிப்பா. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை
காணும் தோட்டம்